ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் சிவகாசி ஸ்டைலில் கூட்டி வச்ச கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 750 கிராம் சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். 2 துண்டு இஞ்சி, 1.5 டீஸ்பூன் மிளகு, தேங்காய் பால் அரை மூடி தேங்காயில் எடுத்தது, 200 கிராம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், மிளகாத்தூள் 3 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போது ஒரு பாத்திரத்தில் சிக்கனை போட்டு அதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கணும். அது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது 200 கிராம் சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். இதோடு நம்ம பெரிய முடி அரை முடி தேங்காயில் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சியையும் மிளகு எடுத்து வச்சுருக்கோம்ல 1.5 டீஸ்பூன் மிளகு, அதையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அந்த அரைச்ச இஞ்சி மிளகையும் இதோட சேர்த்துடலாம். இது ரொம்ப ஈஸியான வேலை, எந்த தாளிக்கிற வேலைலாம் இல்லை, எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு வேக வைக்க வேண்டியதுதான். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இஞ்சியும் மிளகையும் அரைச்சி அதையோடையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். வேறு எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டாம், இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே நல்லெண்ணெய் தான். அதனால் நல்லெண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி எல்லாத்தையும் கிளறி நல்லா கலந்து விட்டுருணும். அவ்வளோதான். இது நம்ம தாளிக்கிற வேலையெல்லாம் கிடையாது, கடுகு உளுந்த பருப்பு தேவை கிடையாது. ரொம்ப சிம்பிளான வேலை, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் ஒன்றா போட்டு தேவையான அளவு கொஞ்சம் தேங்காய் பாலோட தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை மூடி வச்சிட வேண்டியதான். குக்கரில் வைக்கிறனாலும் வைக்கலாம், சும்மா அப்படியே வைக்கணுன்னாலும் வைக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். குக்கர்லன்னா ஒரு 3 சவுண்டு வந்தவுடனே சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்தால் சரியாக இருக்கும். நான் இப்போ சும்மாவே வேக வைக்கிறேன். இது நல்ல சிக்கன், இது நல்லா சாஃப்டாக வெந்துடும், அதனால் நான் சும்மாவே வைக்கிறேன். நல்லா கொதி வந்தவுடனே நல்லா மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இது மனமே தனியாக இருக்கும். இந்த சின்ன வெங்காயமும் நல்லெண்ணெய் தேங்காய் பால் எல்லாம் சேர்ந்து வேகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே நம்ம பெப்பரையும் இஞ்சியும் நல்லா அரைச்சி போட்டிருக்கோம், அதனோட ஃப்ளேவரும் சேர்ந்து இந்த குழம்பு கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், சாதத்தோடையும் சாப்பிட்லாம். தினம் ஒரே மாதிரி செய்கிறதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்தலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளான வேலை, சட்டுன்னு முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு குழம்பு. மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிக்க வேண்டியது தான். எவ்வளோ சிம்பிளாக, எவ்வளோ குயிக்காக வேலை முடிஞ்சிடும் தெரியுமா? அப்படி நம்ம போட்டு வச்சுட்டு அப்படியே உட்காந்தா ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும் குக்கரில் போட்டால். இதுன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.